ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் தலைவன் தலைவி இந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு உட்பட பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நம்ம பாண்டியராஜ் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தாரு. இது வந்து 25 ஜூலை அன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சானா அவர்களுடைய மியூசிக் தான். குறிப்பாக அந்த பொட்டல மிட்டாய் அந்த சாங் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டருக்கு வந்து பெரிய அளவில் ஆடியன்ஸ் வந்து கவர்ந்து ஈர்த்துட்டு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்களே நிறைய டான்ஸிங் ரீல்ஸ்லாம் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து தேட்டருக்கு வந்து போய் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அண்ட் வந்து கேஸ்ட் அண்ட் க்ரியூவை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்து மண் வாசனைக்கு வந்து தகுந்த மாதிரியான கேஸ்ட் அண்ட் க்ரியூ தான் வந்து இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து கடைசியில் வந்து சொல்கிறேன். அண்டு அதாவது கேரக்டர் நேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரணம், அரசாங்கம், பொற்செல்வன், இவர் மட்டும் எப்படி தான் இதுமாரி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு அப்படின்னே வந்து தெரியல. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயே வந்து நேம் போட்டு ஒரு பக்கமான இன்ட்ரோடக்ஷன் வந்து தந்துடுறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமோ தெரியாத அளவுக்கு ஒரு இதோ வந்து நம்மளுக்கு வந்து வராது. அண்டு படத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போனால் படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா மைனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படமே இருக்குது. எல்லாரும் வந்து படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், குறிப்பாக வந்து கணவன் மனைவி வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ரீல்ஸில், யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க ரிவ்யூன்ற பேரில். நானும் வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு போனோம். ஏன்னா ஒரு மாதமாக நான் வந்து பர்சனலாக படமே நான் வந்து பார்க்கல. ஸோ போமேன்னு நம்பி தான் நானும் போனேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டு ஒரு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போரிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து இருக்குது. எங்கேயுமே வந்து விறுவிறுப்பே ஏற்றலை. சரி, நானும் ஃபஸ்ட் ஹாஃபில் உட்காந்து பார்க்குறேன், இன்டர்வலையாவது விறுவிறுப்பாக போவோன்ட்டு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விறுவிறுப்பே இல்லை. நான் ஒன்றும் பாண்டியராஜுக்கு வந்து ஒரு ஏட்டரோ கிடையாது. அவருடைய முந்தைய படங்களான நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம், இந்த படத்தெலாம் நான் வந்து ரசிக்காதவனும் கிடையாது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரசித்தேன். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நித்யா மேனன், இவங்க 2 பேர் ஆக்டிங்கே வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து டைலாக்ஸ், ஆர்டிஃபிஷியல் காமெடி சீன்ஸ், கொஞ்சம் கூட கனெக்ஷனே இல்லாத ஒரு கேரக்டர் கனெக்டிவிட்டி. என்னமோ 2 பேர் வராங்க, சொந்தக்காரங்கன்றாங்க, தெரிஞ்சவங்கன்றாங்க. குறிப்பாக இந்த மைனானந்தினிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து இந்த ஒரே ஒரு அந்த கார் டிரைவிங் அந்த ஒரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்க வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் வந்து ஒரு வேலையே கிடையாது. சும்மா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்களே வஞ்சி கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே இன்ட்ரெஸ்டே இல்லை ஸ்டார்டிங் டு எண்டு. அதுமாரி இந்த பாபா பாஸ்கர், ஆர்கே சுரேஷ், குறிப்பாக அந்த ஆர்கே சுரேஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து நெகட்டிவ் ரோலில் போட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். அவரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு வேல்யூவே இல்லாத அளவுக்கு வந்து கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. பாபா பாஸ்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் தீபா சங்கருக்கு வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. நம்ம கழுத்தை கத்தியில் கொண்டு போய் வச்சாலும் சரி, இல்லை கத்தி எடுத்து நம்ம கழுத்தில் வச்சாலும் சரி, சம்திங் லைக் தட், அது மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தாலும் சரி, இல்லை தேட்டருக்கு தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு போய் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சினிமா லவராக இருந்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10 படம் 15 படம் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாரி அருமையாக தான் இருக்கும். சுத்த போர், ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக போர் அடித்து தேட்டரை விட்டு வெளில போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஒன்று தான், பார்க்காத இருக்கிறதே மேல். ஓகே கைஸ், நான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.